குரங்கு கையில கட்ச பூமாலை மாதிரி இவர்கிட்ட மாட்டிக்குது. அமித்ஷா தீர்மானிக்கிறாரு. உனக்கு சுயமரியாதை இல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு முதுகெலும்பு இல்ல, எங்க மரியாதை இருக்குது, எதுக்கு உனக்கு பெரிய அசிங்கமா இல்ல? இவ்வளவு கேரளத்தை பழனிசாமி அந்த கூட்டணி சந்திக்கிறாருங்க, எவ்வளவு அசிங்க பழனிசாமி, மரியாதை போயிட்டு. எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு பேச வேல்யூ இல்ல, ஒரு செல்வாக்குள்ள ஒண்ணும் கிடையாது. அப்படியே அழுத, அப்படியே பணிஞ்ச அந்த அம்மா கால்ல சரணாகதியா விழுந்த. இவ்வளவு துரோகத்தை நீ பண்ணிய, நம்பிக்கை துரோகத்துக்கு அகராதில தேர்னா அது பழனிசாமி தான். எல்லாம் விஜய் ஆக முடியாது இல்லையா? அப்ப ஒரு பேரை வச்சு நீ மிரட்டுற, சிபிஐ வச்சு மிரட்டுற, நீ அவ்வளவுதான்ற, உன்னுடைய அரசியல் எதிர்காலமே பாழாயிடும், உன் சினிமா வாழ்க்கையே பாழாயிடும், உனக்கு அவ்வளவு நெருக்கடி கொடுப்போன்ற பயப்படலங்க, தைரியமா இருக்கிற. கரூர் சம்பவத்துல செந்தில் பாலாஜி மட்டும் தான் சிக்குவார். எதை வச்சு சொல்றீங்க சார்? ஏங்க அவர் தாங்க அதுல கதாநாயகனா வருவாரு. விஜய் சிபிஐ அலுவலகத்துக்குள்ள போறதுக்கும் செந்தில் பாலாஜி போற குற்றச்சாட்டு பாருங்க. வயலின் வாய்ச்சின்னு போவார் செந்தில் பாலாஜி. ஐயோ சரியா சிக்கிட்டு இருக்கிற நம்ம சோகமா போவார். அந்த உதயநிதி ரசிகர் மன்றத்துல தலைவர் இருக்கிறாருல, அவர் பேர் என்னது, அந்த கல்வித்துறை அமைச்சர், அவர் வந்தாருல, அன்பில் மகேஷ் பொய்யாமல். அவர் எப்படி வந்தார்? அந்த வாழ்க்கை வந்தாரு. தமிழ்நாட்டு அரசியல் நம்ம எப்படி எடுக்கணும்னா, விஜய்க்கு முன் விஜய்க்கு பின்னு எடுக்கணும். இப்ப விஜய் களத்துல இருக்கிறார். விஜய எல்லாரும் தன் வீட்டுல ஒருத்தரா தானே பாக்குறாங்க, தன் குடும்பத்துல ஒருத்தரா பாக்குறாங்க. கரூரோட இவர் ஓரம் போடுவார் நினைச்சாங்க, அதை தாண்டி வந்துட்டாரு. ஜனநாயகனுக்கு தொல்லை கொடுக்கும்போது இவர் சரண்டர் ஆவார் நினைச்சாங்க, அதை தாண்டி இவர் வருகிறார் போது இவரை சமாளிக்கவே முடியலையே. புரியுதா? தன்னுடைய சொத்தை வித்து கட்சி நடத்துறாரு. இவர் திறன் நிதி நடத்தி வாங்கி கொண்டங்கிட்ட பணம் வாங்கி ஒரு கட்சி நடத்தல. ஒரு அரசியல் ஒரு ஆளுமை மிக்க, ஒரு ஆன்ம மிக்க ஒரு தலைவனா தமிழ்நாட்டு அரசியல விஜய பார்க்கிறார். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோட அரசியல் விமர்சகர் ஓடிடி ஜெயக்குமார் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம். கருத்து கணிப்பு பார்க்குறோம் சார். வெளியில் இப்போ மைக் எடுத்துகிட்டு போனாலே 2 பேர் தான் சொல்கிறாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் இவர், ஒரு பக்கம் வருனர். ஆனால் சென்னை திமுக கோட்டை அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இதே பவர் தென் தமிழகத்தில் இருக்குமா? அந்த பக்கமும் இல்லை, அந்த பக்கம் கூட நான் பார்த்துருக்கிறேன். தென் தமிழகம்லாம் கூட நிறைய மாவட்டம் கருத்து கணிப்பெல்லாம் பார்க்குறேன். விசில் உதயசூரியன் ரெட்டலை இருக்குதுங்க. தென் தமிழகத்தில் சசிகலாவுடைய பாதிப்பு நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி இருக்கும். அந்த அம்மா அவங்களுடைய ஒரே இலக்கு இவ்வளவு துரோகம் பண்ண எடப்பாடி பழனிசாமி தோக்கடிக்கணும். ஓகே, அதுல அவங்க கான்பிடென்ட்டா அந்த பக்கம் அந்த தேவர் பெல்ட் இருக்கிற அந்த பக்கம் அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி அன்புமணியை விடக்கூடாதுன்றதுல ராமதாஸ் உறுதியா இருப்பாரு. புரியுதுங்களா? இதெல்லாம் தெரியுது, நம்மளுக்கு கல நிலவரம் தெரியுது. இல்ல, இப்ப அவங்க 2 பேரும் கூட்டணி வச்சு நிக்கிறாங்கல்ல, இதுல என்ன என்னுடைய அஜெண்டா இருக்கு சார்? ஒரு அஜெண்டா இல்ல சார். சசிகலா அஜெண்டா எடப்பாடி பழனிசாமி தோக்கடிக்கணும், ராமதாஸ் அஜெண்டா அன்புமணியை தோக்கடிக்கணும். இவ்வளவுதான் இவங்க அஜெண்டா. அதுக்கு காலையில கூப்பிட்டு பொங்கல் வடை பூரி எல்லாம் சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு 2 பேரும் விருது கொடுத்து இந்த தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் எவ்வளவு கூத்து நடக்குதோ அவ்வளவு கூத்து நடக்குது. விருந்தோம்பலோட கூட்டணி பேச்சுவார்த்தை ஏதோ தமாஷா தான் இருக்குதானா, இது தமாஷா தான் இருக்குது. ஆனா சசிகலாவுக்கு எடப்பாடி பழனிசாமி பண்ணது மன்னிக்க முடியாத துரோகம், நம்பிக்கை துரோகம். அதை யாரும் ரசிக்க முடியாது. ஏன்னா அந்த அம்மா நம்பி இவர் கையில ஒப்படைச்சாங்க. நம்ம எல்லாம் கூட பார்த்தோம். அது சரி, அந்த அம்மா நினைச்சா யார வேணாலும் முதலமைச்சராக இருக்கலாம். அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கேரக்டர் ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு சாதாரண ஆளு எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு பேச வேல்யூ இல்ல, ஒரு செல்வாக்குல ஒண்ணும் கிடையாது. அவரை கூப்பிட்டு அந்த அம்மா நீ தான் முதலமைச்சர்னாங்க. அப்படியே அழுத, அப்படியே பணிஞ்ச அந்த அம்மா கால்ல சரணாகதியா விழுந்த. அந்த அம்மா தட்டி கொடுத்து எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு உன்னை நம்பி ஒப்படைச்சிட்டு போனா. இவ்வளவு துரோகத்தை நீ பண்ணிய, நம்பிக்கை துரோகத்துக்கு அகராதில தேடினா அது பழனிசாமி தான் பேர் வரும். மிகப்பெரிய துரோகம் அந்த அம்மாவுக்கு எடப்பாடி பழனிசாமி பண்ணுது. ஓகே, பட் ஆனா இப்ப அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி நிச்சயமா அது எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய தோல்வியில தான் அது கொண்டு போய் சேர்க்கும். அந்த தென் மாவட்டங்களெல்லாம் நிச்சயமா சசிகலாவுடைய பாதிப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டிப்பா இருக்கும். அவருக்கு ஓபிஎஸ் ஒரு பக்கம் இழந்துட்டாரு, திமுக போயிட்டாரு. புரியுதுங்களா? ஓபிஎஸ் இழந்துட்டாரு. தினகரனுடைய ஆட்களை தோக்கடிக்கணும்னா ஏடிஎம் வேலை செய்வான். அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை இல்லைங்க, சும்மா மேலுக்கு தாங்க. இதெல்லாம் ஒற்றுமை கிடையாது. எடப்பாடி பழனிசாமியுடைய சாப்டர் இந்த தேர்தலோட முடியும். ஏடிஎம்கே கூட்டணி யாருன்னா நிம்மதியாகிறாங்களா? டெய்லி போயிட்டு வராங்களே சார். ஏடிஎம்கே கூட்டணிக்கு தலைமை யாரு? இங்கே தமிழ்நாடு எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை. இப்ப டிடிவி சீட்டை பத்தி யாருக்கிட்ட பேசணும்? அன்புமணி யாருக்கிட்ட பேசணும்? எடப்பாடி கிட்ட தானே பேசணும். ஆனா இவங்க ஒட்டுமொத்தமா எங்க போய் பேசுறாங்க? டெல்லியில அமித்ஷா கிட்ட பேசுறாங்க. இதைத்தான் விஜய் சொன்னார். இது பிஜேபி கூட்டணி, பிஜேபி தலைமையில் அதிமுக கூட்டணி. பிஜேபி தலைமையில் அதிமுக உண்மைதானே? நீங்க உங்களுக்கு எங்க செல்வாக்கு இருக்குது, உங்களுக்கு எங்க மரியாதை இருக்குது, நீங்க எங்க கெப்பாசிட்டியா இருக்கிறீங்க? ஆனா நேத்து ரொம்ப ஹாப்பியா வெளியே சொன்னாரு எடப்பாடி அவர்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எல்லா பேச்சுவார்த்தையும் முடிஞ்சிருச்சு. பேச்சுவார்த்தை எங்க பண்ணணும்? இங்க தமிழ்நாட்டுல சார். இங்க எதனா பண்ணணும். ராஜீவ் காந்தி யாரை தேடி வந்தாரு? இங்க அம்மா தானே தேடி வந்தாரு. மோடி யாரை தேடி வந்தாரு?
அம்மா தானே தேடி வந்தாரு. அத்வானி யாரை தேடி வந்தாரு? அம்மா தானே. இந்திய அரசியல்ல ஒட்டுமொத்த தலைவனும் புரட்சி தலைவி அம்மாவை தேடி போயஸ் கார்டன் வந்தானே தவிர அம்மா போய் எங்க நிக்கல. எவ்வளவு பெரிய கூட்டினாலும் போகணும் கிடையாது. ஏங்க அம்மாவுக்கு அது வாய்ப்பே இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு சிங்க நிகர் தலைவர் அந்த கட்சியில இருந்தாங்க. அந்த கட்சி இன்னைக்கு குரங்கு கையில கட்ச பூமாலை மாதிரி இவர்கிட்ட மாட்டிக்கின்னு அமித்ஷா இன்னைக்கு அண்ணா திமுக அமித்ஷா திமுக வருது. அமித்ஷா தீர்மானிக்கிறாரு ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியில நீ தான் பெரிய கட்சின்ற அந்த கட்சியுடைய முகப்புல தந்தை பெரியாருடைய படத்தை வச்சுட்டான். தெரிஞ்சு வச்சானோ தெரியாத வச்சுட்டானோ வச்சுட்டான். வச்ச பெரியார் படத்தை எடுக்கிறான் பிஜேபி. நீ எப்படிதான் எடுப்புன்னு கேட்கணுமா இல்லையா? உனக்கு சுயமரியாதை இல்ல? எடப்பாடி பழனிசாமிக்கு முதுகெலும்பு இல்ல? டே உனக்கு உன் கொள்கை, எனக்கு என் கொள்கை, தேர்தல் கூட்டணி, என்னுடைய தலைவர் தந்தை பெரியார், அதை வச்சுட்டு எடுத்தினா எங்களுக்கு மரியாதை இருக்காது, நீ சொல்லணுமா இல்லையா? அதை எடுத்துட்டு தாமரை படத்தை அந்த இடத்தை வச்சாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அதுக்கு பதில் சொல்றாங்க, பெரியார் எங்களின் கொள்கை எதிரி, ஒரு நாளும் நாங்கள் பெரியாரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதனால அந்த படத்தை எடுத்துன்னு சொன்னா. அப்புறம் என்ன அண்ணா திமுக? எங்க திராவிட எங்க போச்சு? எங்க போச்சு? திராவிடத்தின் தந்தையா அவர் தானே. அப்புறம் அண்ணா திராவிடன்றது என்னது? எதுக்கு உனக்கு பெரிய அசிங்கமா இல்ல? உங்களுக்கு அடுத்த கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி படமே இல்லை முகப்புல. இவ்வளவு கேவலத்தை பழனிசாமி அந்த கூட்டணியில சந்திக்கிறாருங்க. அவர் மேல இருக்கிற வழக்குல தப்பிக்கிறதுக்காக இல்ல, அது விடுபட்டு போச்சு, தெரியாம நடந்துருச்சு. ஏங்க ஒரு முறை புரியுதுங்களா? அவருடைய படம் விடுபட்டு போச்சு, சரி ரைட்டு. பெரியார் படத்தை எடுத்தது தெரிஞ்சு நடந்ததா தெரியாம நடந்ததா? தெரிஞ்சுதான் நடந்திருக்கு. அது எப்படி தெரியாம? அப்புறம் தெரிஞ்சுதானே எடுத்தீங்க. பெரியார் படம் பிஜேபி இருக்கக்கூடாது, இவர் நம்ம கொள்கைக்கு எதிரானவர் போது அங்கேயே போயிடுச்சுங்க அதிமுக. அதுக்கப்புறம் அன்புமணி தினகரன் வாங்க நம்ம பேசலாம், எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டா உங்ககிட்ட நாங்க என்ன பேசுறது? நாங்க போய் அமித்ஷா கிட்ட பேசிக்கிறோம். எவ்வளவு அசிங்குது பழனிசாமி. இல்ல சார், இப்படி தனியா ஏன் சார் கூப்பிட்டு பேசுறாரு அமித்ஷா? ஏன்னா இப்ப அவருமே அதிமுக அவர் தானே நடத்துறாரு. நல்லா போய் சிக்கிக்கிச்சுங்க அமித்ஷா கையில. அதிமுக சிக்கிக்கிச்சுங்க, வச்சு செய்யறாருங்க. இவரு போய் அங்க போய் மாட்டினாருங்க, நல்லா வச்சு செய்யறாங்க. யாரு? ஏன்னா இவர் அவ்வளவு வழக்குல இருக்கிறாருங்க. இல்லைன்னா இவருடைய பையன் எடப்பாடி பழனிசாமி பையன் உள்ள போயிடுவாரு. அவ்வளவு பிரச்சனை இருக்குது. மொத்த பேர் வேலுமணி எல்லாம் உள்ள போயிடுவாங்க. நிறைய அமைச்சர்கள், விஜயபாஸ்கர் அவங்க இவங்க நிறைய அமைச்சர்கள் எங்க குட்கா வழக்கெல்லாம் எங்க போச்சு? அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அவங்க மேல இந்த வழக்கெல்லாம் எங்க? அவங்க மேல இந்த வருமானத்தில் வழக்கு அது இது எல்லாமே எங்க போச்சு? எல்லா வழக்குல சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா போய் சரணாகதி அடைஞ்சிட்டாங்க அமித்ஷா கிட்ட. எங்களால சிறைக்கு போக முடியாது, எல்லாம் விஜய் ஆக முடியாது இல்லையா? 41 பேரை வச்சு நீ மிரட்டுற, சிபிஐ வச்சு மிரட்டுற, நீ அவ்வளவுதான்ற. உன்னுடைய அரசியல் எதிர்காலமே பாழாயிடும், உன் சினிமா வாழ்க்கையே பாழாயிடும், உனக்கு அவ்வளவு நெருக்கடி கொடுப்போன்ற பயப்படலையாங்க. விஜயோடு இருப்பவர்கள் எப்படி இருப்பாங்களோ எனக்கு தெரியாது. அவரோட மாநில நிர்வாகத்தில் இருக்கிறவங்க, அவரோட கூட பயணிக்கிறவங்க எல்லாம் அவங்க வீரனா சூரனா எனக்கு தெரியாது. ஆனா விஜய் தைரியமா இருக்கிறார். விஜய் தைரியமா இருக்கிறார். அவரோட இருக்கிறவங்க என்னன்னு எனக்கு தெரியாது. அவர் தளபதி மாதிரி நான் தான் நிக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா பல தகவல்கள் வருது, அதனால சொல்றேன். அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா விஜய் தைரியமா இருக்கிறார். புரியுதா? விஜய் தைரியமா இருக்கிறார். யார் என்ன சொன்னாலும் கூட்டணி கிடையாது, கூட்டணி கிடையாதுல உறுதியா இருக்கிறாரு. அந்த அந்த கரூர் சம்பவத்தெல்லாம் அவர் பயப்படவே இல்லை. நான் ஒன்னும் பண்ணல. நான் என்ன பண்ணேன்? கூட்டம் கொஞ்சம் தாமதமா வந்திருப்பேன், ஆனா நான் சொன்ன நேரத்துக்குள்ள வந்துட்டேன். 10 மணிக்கு வரைக்கும் எனக்கு டைம் இருக்குது. நான் 8, 7:30, 8 ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். அவ்வளவுதான் என்னால பண்ண வந்துட்டேன். மத்ததெல்லாம் போலீஸ் தானங்க. இது இதெல்லாம் போலீஸுடைய பொறுப்புங்க. ஒரு அரங்கத்துக்குள்ள நடந்தா என்ன நீ கேள்வி கேட்கலாம். பொதுல வெளியே போயிட்டால இது போலீஸ் கையில போயிடும். இந்த அரங்கத்துக்குள்ள நடந்தாதான் நம்மள கேள்வி கேட்க முடியும். இதெல்லாம் நிக்காதுங்க. இது நிக்காது. இதுல செந்தில் பாலாஜி தான் சிக்குவார். கரூர் சம்பவத்துல செந்தில் பாலாஜி மட்டும் தான் சிக்குவார். எதை வச்சு சொல்றீங்க சார்? ஏங்க அவர் தாங்க அதுல கதாநாயகனா வருவாரு. சிபிஐ கிட்ட அந்த அளவுக்கு ஆதாரம் இருக்குதுங்க. ஒண்ணு இல்ல, விஜய் சிபிஐ அலுவலகத்துக்குள்ள போறதுக்கும் செந்தில் பாலாஜி போற புட்டேஜ் எடுத்து பாருங்க. வயலின் ஆயிடுச்சுன்னா போவார் செந்தில் பாலாஜி. ஐயோ சரியா சிக்கிட்டு இருக்கிறோமே நம்ம. புரியுதுங்களா? ரொம்ப அப்படியே சோகமா போவார். புரியுதுங்களா? அது தெளிவா நம்மளுக்கு தெரியுது. இவர் செந்தில் பாலாஜி அந்த நேரத்துக்கு அங்க வந்தது. அவர் சரி அந்த உள்ளூர் அமைச்சர் வந்தாரு. இவர் எப்படி வந்தாரு? அந்த உதயநிதி ரசிகர் மன்றத்துடைய தலைவர் இருக்கிறாருல, அவர் பேர் என்னது? அந்த கல்வித்துறை அமைச்சர் அவர் வந்தாருல, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அவர் எப்படி வந்தார்? அந்த அடுத்த மாதத்தில் வந்தாரு. அது எல்லாமே எத்தனை ஆம்புலன்ஸ் வந்தது, எப்படி இதெல்லாம் டைமுக்கு வந்தது, சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இத்தனை ஆம்புலன்ஸ் வரிசை கட்டி நின்னுது, எப்படி அந்த தண்ணி பாட்டில் செந்தில் பாலாஜியுடைய ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது, இதெல்லாம் யார் பண்ணது? இந்த 41 போஸ்ட்மார்ட்டம் எதுக்காக நீங்க ராத்திரியா பண்ணீங்க? பொழுது விடியறதுக்காட்டி ஏன் பண்ணீங்க? அவங்க சொந்தக்காரங்களாம் கூட வரலன்னா கூட பரவாயில்ல, 20 ரூபா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்க கிட்ட ஒப்படைச்சில்ல, அதை அடக்கம் பண்ணிட்டீங்க. அத்தனையுமே அடக்கம் பண்ணிட்டீங்க, எரிச்சிட்டீங்க, மொத்தம் முடிச்சிட்டீங்க. இது ஏன் இவ்வளவு அவசரமா நீங்க செஞ்சீங்க? இது எல்லாமே வரணும். இந்த ஆட்சி மாறினாதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் திமுக வருகிற தேர்தலில் படுதோல்வியை சந்திச்சாதான் ரொம்ப உச்சியம் வெளியே வரும். நான் தான் கேட்கணும்னு நினைச்சேன் சார். இப்போ இவங்களுக்குள்ள பிரச்சனை, அப்புறம் பங்காளின்னு சொல்லிட்டாங்க, எல்லாம் ஓகே.
ஆனா தொண்டர்கள் மத்தியில ஒரு சலசலப்பு இருந்திருக்கும். ஊர்லயே 2 பேரும் வேற வேற இதுல இருந்திருப்பாங்க. அவங்க எப்படி ஜெல்லாவாங்க இந்த விஷயம்? ஆக மாட்டாங்க. நான் தான் சொல்றேனே, தினகரன் ஆட்கள் யாருமே எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை வராது. யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்களும் தினகரன் ஆட்களும் வேலை செய்ய மாட்டாங்க. இதுவெல்லாம் ரொம்ப குழப்பங்குதுங்க அவங்களுக்குள்ள. அதனாலதான் அவர் நிலை குலைந்து போயிருக்கிறார் எடப்பாடி சாமி. தொகுதி பங்கீடு எப்படி சார் பண்ணுவாங்க? அது பண்ண முடியலையே. தொகுதி பங்கீடு தான் பண்ண முடியல. திமுகவும் தாளம் போடுது, அண்ணா திமுக தாளம் போடுது. தொகுதி பங்கீடு பண்ண முடியாதுன்னா இவங்க அமித்ஷா காலில் போடுறாங்க. அதனாலதான் நீங்க அன்புமணியும் டிடிவி தினகரன் அத்தனை பேர் அமித்ஷா பார்க்க போறாங்க. பிஜேபிக்கு இத்தனை தொகுதின்னு கொடுத்தாலுமே அவங்க ஒரு தொகுதி சொல்லுவாங்களே, அங்கதானே போட்டி. ஆமா, போட்டி சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்களே, எந்தெந்த தொகுதின்றது பிஜேபி சொல்லிட்டாங்க. அந்த தொகுதியெல்லாம் முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறாரு. அது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வைரல் ஆயின்னு இருக்குது. அண்ணாமலை இதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் எடுக்கலங்க. அண்ணாமலை ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இதுல எடுக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த கூட்டணி எடுபடாது, இது தப்பான ரூட்டை நோக்கி இந்த கூட்டணி போயிடுச்சு. ஏடிஎம் கூட்டணி களத்தில், ஏடிஎம் கூட்டணி களத்துல இல்லைங்க. அந்த இரட்டை இலை ஒண்ணு வச்சு நம்ம பண்ண முடியாது. ஏன்னா பிஜேபி எதிர்ப்பு தமிழ்நாட்டுல இருக்குது. ஆனா தென் மாவட்ட பக்கம் நீங்க ரெட்டல்னு சொல்றீங்க பாரு, அது கூட பிஜேபிக்கு சாதகமான ஆட்கள் தான் எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்றான். நான் கணிப்புல பாக்குறேன். சில மாவட்டங்கள்ல நாங்கெல்லாம் மோடி ஆதரிக்கிறோம், மோடிக்கு ஓட்டு போடுவோம், அதுக்காக அந்த ரெட்டலுக்கு அந்த ஓட்டு கூடுது. அது மோடி சப்போர்ட், எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய சப்போர்ட் இல்ல. ஓகே, இப்போ இந்த தேர்தலில் இந்த ரெட்டலை அப்படின்ற விஷயம் சார், ஏன்னா இப்போ நீங்க சொல்ற மாதிரி போன தேர்தலுமே ரெட்டலைன்றதுனால தான் கொஞ்சம் வாக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. பட் இந்த தேர்தலில் நிறைய இடங்கள்ல தாமரை தான் வந்து சின்னமும் வரப்போகுது தொகுதி ஒதுக்கும் போது. அப்ப என்ன ஆகும் நினைக்கிறேன்? இல்ல, போன தேர்தலிலேயே ரெட்டலை நாடாளுமன்றத்துல 13 இடத்துல பின்னாடி போயிடுச்சு. மத்திய சென்னை, சென்னை, திருவள்ளூர், மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி 13 இடத்துல போன நாடாளுமன்ற தேர்தலில் பின்னாடி போயிடுச்சு. அன்னைக்கு தாமரைக்கு அந்த அளவுக்கு ஓட்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் அண்ணாமலை. ஒரு அண்ணாமலை என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை தமிழ்நாடு பிஜேபி தலைவராக இருந்து ஒரு எண் மக்கள் என்ற ஒரு பயணத்தை நடத்தி மக்கள்கிட்ட ரீச் ஆகி, இளைஞர்கள்கிட்ட ரீச் ஆகி அந்த கட்சியை கொண்டு போனார். சரி, அப்ப 3வது ஒரு ஆள் ஓடணும் போது தாமரைக்கு ஓட்டு உருந்தது. ஆனா இப்போ இந்த கூட்டணி அண்ணாமலை நீக்கம் இத யாரும் ரசிக்கல. இது விஜய் இல்லாம நடந்த தேர்தல். போன நாடாளுமன்ற தேர்தல் விஜய் இல்ல. தமிழ்நாட்டு அரசியல் நம்ம எப்படி எடுக்கணும்னா விஜய்க்கு முன் விஜய்க்கு பின்னு எடுக்கணும். இப்போ அப்ப விஜய் கிடையாது, இப்ப விஜய் களத்துல இருக்கிறார். இப்போ அந்த கூட்டணி எடுப்படாது. ஏடிஎம்கே அந்த அளவுக்கு மவுஸ் வராது. மோடியை நொந்துட்டாங்க. ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்டா அமித்ஷாவே இல்லையா தமிழ்நாடு எலெக்ஷன் ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்டா இல்ல. நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டா எல்லாத்தையும் அவங்க சொன்னது எதையுமே எடப்பாடி பழனிசாமி கேட்கல. பிரச்சாரம் வந்திருப்பாங்களே வந்து. ஆமாங்க, அவங்க அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இல்ல. அவங்க அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இல்ல. எவ்வளவு பார்த்தாலும் தமிழ்நாடு வந்து திமுகவா தாவேக்காவா தான் களம் போதுன்றது மத்திய உளவுத்துறை மூலமா அவங்களுக்கு தகவல் போதும் இல்லையா? அப்போ அவங்க கணிக்கிறாங்க நம்ம மரியாதை போயிடும் இங்க தமிழ்நாட்டுல. எடப்பாடி பழனிசாமிக்கு பேச சொல்லி வரலங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு வேன் மேல நின்று கையாட்டினாருன்னா கையாட்டுறதுக்கு ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு அவருக்கு பேச வேல்யூ இல்ல. விஜய்க்கு இருக்கிற அந்த மக்கள் செல்வாக்கு இல்ல. இப்ப விஜய் இவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாருன்னா ஏன் ஒரு மக்கள் செல்வாக்கு, ஒரு நடிகனுக்கான செல்வாக்கு கிடையாது. விஜய வந்து எல்லாரும் வந்து தன் வீட்டுல ஒருத்தரா தானே பாக்குறாங்க, தன் குடும்பத்துல ஒருத்தரா பாக்குறாங்க. ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு சித்தப்பா, பெரியப்பா, ஒரு புள்ள, அந்த மாதிரி அர்த்தத்துல தான் விஜய பாக்குறாங்க. ஏன்னா ஒரு நடிகனுக்கான கூட்டம் நாங்க பாக்குறோம் இத்தனை வருஷம் அரசியல், இது நடிகன் கிடையாது. ஒரு தன் குடும்பத்துல ஒருத்தரா பார்க்கும்போது இவங்களால சமாளிக்க முடியல. அது இவ்வளவு பெரிய ஒரு எழுச்சி விஜய்க்கு வரும்னு இவங்க எதிர்பார்க்கல. அந்த எழுச்சி வந்துடுச்சு. கரூரோட இவர் வந்து ஓரம் போடுவார் நினைச்சாங்க, அதை தாண்டி வந்துட்டாரு. ஜனநாயகனுக்கு தொல்லை கொடுக்கும்போது இவர் போய் சரண்டர் ஆவார் நினைச்சாங்க, அதை தாண்டி ஒரு வருகிறார் போது இவரை சமாளிக்கவே முடியலையே. அப்படின் போது ஒரு அரசியல் ஒரு ஆளுமை மிக்க ஒரு ஆன்மை மிக்க ஒரு தலைவனா தமிழ்நாட்டு அரசியல விஜய பாக்குறாங்க அத்தனை பேரும். அப்போ பிஜேபி அமைதியாகும். இவரை இதுக்கு மேல நம்ம அடக்கினா சரி வராதுன்னு போது விஜய் அதை தாண்டி நிக்கிறாரு. அதை தாண்டி போது யாரால ஒண்ணும் பண்ண முடியும். சார் நீ சொல்ற மாதிரி இப்ப நயினாரும் அமைதியாயிட்டாரு. இப்ப அதிமுக பிரச்சாரத்தை மட்டும் ஒரு எடப்பாடிகள் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த கூட்டா சேர்ந்து எல்லாரும் ஒன்னா இருக்கக்கூடிய மேடைகள்லாம் அமையுமா, வாய்ப்பு இருக்கா? இல்ல, அமைஞ்சாலும் அது எண்ணியம் தண்ணியம் மாதிரி தான் இருக்கும். திமுக கூட்டணி யாரும் திருப்தியா இல்ல. இந்த தேர்தல் முடிஞ்சவொன்னு காங்கிரஸை கைட்டு ஒண்ணு ஸ்டாலின் இருக்கிறாரு. அவர் பிஜேபியோட கூட்டணி பொறுத்து தயாராயிட்டாரு. ஸ்டாலின் திமுக அவங்க ஏற்கனவே இருந்தவங்க தானே அந்த கூட்டணியில. ஏற்கனவே பிஜேபி கூட்டணியில் இருந்தவங்க அவங்க போகணும்னு தயாராயிட்டாங்க. அவங்க தேர்தலுக்கு அப்புறம் அது நடக்க போகுது. இங்க ஏடிஎம் கூட்டணியில யாரும் கரெக்டா இல்ல. புரியுதா? எடப்பாடி பழனிசாமி தோல்வியை சந்திச்சா நம்ம கட்சியை கைப்பற்ற முடியுமான்னு தினகரன் எதிர்பார்க்கிறார். ஏன்னா தினகரன் ரொம்ப நெருக்கடி கொடுத்து இந்த கூட்டணிக்குள்ள உள்ள வந்துட்டார், நம்ம கைப்பற்றிட முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதனால இவங்க ரெண்டு பேருமே ஒரு சந்தோஷமான ஒரு திருமாவளவனுக்கும் அங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இல்லை. இந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் என்ன பண்ண போறார், இதை வச்சுதான் தமிழ்நாட்டுடைய அரசியல் எதிர்காலம் இனி நவரப்போகுது. விஜய் வந்து ஒரு செல்வாக்கான ஒரு இடத்துக்கு வந்துட்டாருன்னு போது இந்த விடுதலை சிறுத்தைகளோ இந்த கம்யூனிஸ்டுகளோ இவங்கெல்லாம் வந்து இங்கதான் நிக்க போறாங்க. அதிமுக ஏற்கனவே அதிமுக இருக்கிற ஒட்டுமொத்த தொண்டர்களும் விஜய் பின்னாடி வர அளவுக்கு ரெடியா இருக்கிறாங்க. தொண்டை வரானோ இந்த தலைமை வரானோ இல்ல, தொண்டை வரான் ஓட்டர்ஸ், ரெட்டையில ஓட்டர்ஸ் வந்து விஜயை ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா திமுகவை கடுமையா எதிர்க்கிற ஒரு விஜய் தான். எடப்பாடி பழனிசாமி திமுகவோடு ஏதோ ஒரு விதத்துல
அட்ஜஸ்ட் பண்ணி போறாரு. ஏன்னா அதுக்காக தான் இந்த கொடநாடு கொலை வழக்குல இருந்து எந்த தொந்தரவுமே திமுக கவர்மெண்ட் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கல. ஆட்சிக்கு வந்தோடனே முதல் கையெழுத பண்ணுவோம் நான் பண்ணுவேன், இவங்க பண்ணல. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போகுது. ஒரு அதிகார மையத்துக்குள்ள பணம் படைத்தவர்களுக்குள்ள ஏதோ ஒரு கூட்டணி போயிட்டு எதுக்கே தேவையில்ல தொல்லை கொடுத்துக்கணும். அந்த காலத்துல ஜெயலலிதா, கருணாநிதி, எம்ஜிஆர்னு பண்ணாங்க. இப்ப அந்த மாதிரி வானான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் போகுது. இது எல்லா தொண்டை இதெல்லாம் பாக்குறான். ஒரு நாளும் கருணாநிதி குடும்பத்தோட அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ எம்ஜிஆர் தொண்டை, அம்மா தொண்டை வைக்க மாட்டான். ஏன்னா அது தீய சக்தி. அது தீய சக்தின்னு உறக்க விஜய் சொல்றாரு. திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி, இந்த கருணாநிதி குடும்பம் தீய சக்தின்றதை விஜய் உறுதியா சொல்றாரு. இதைத்தான் எம்ஜிஆர் தொண்டை விரும்புவான், இதைத்தான் லைக் பண்ணுவான். நீங்க 1000 பேசினாலும், இவங்க 1000 பம்மாத்து வேலைகளை காட்டினாலும், ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுடைய ஓட்டும் விசிலுக்கு தான் வரும், விஜய்க்கு தான் வரும். ஏன்னா இந்த திமுகவை வருங்காலத்துல வீழ்த்துகிற ஒரு சக்தியா இவர் தான் திகழறார் என்று அவன் முடிவு பண்ணி வச்சிருக்கிறான். ஓகே, ரிசல்ட் எப்படி வரும்னு ஒரு யூகம் பண்ண முடியுமா? இல்ல, இந்த தேர்தலை பொறுத்தவரையில யூகிக்க முடியாததான் போது. திமுக தாவேக்கான்னு களத்துல யூகிக்க முடியாததான் போது. தமிழக வெற்றி கழகத்தை ஒரேடியா நம்ம அப்படியே சொல்லிடக்கூடாது. நம்ம சொன்னோம், இப்ப சொல்ல அந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில விஜய் தைரியமா இருக்கிறார். அவரோட இருக்கிறவங்க, களத்துல இருக்கிறவங்க, மாவட்ட லெவல்ல இருக்கிறவங்க, பகுதி, ஒன்றிய, நகர லெவல்ல இருக்கிறவங்க, நமக்கு நம்ம தலைவர் இருக்கிறார். நம்மளாலதான் கட்சி ஆரம்பிச்சு தலைவர் வந்தார். அவர் இவ்வளவு தொல்லைகளை தலைவர் அனுபவிக்கிறார். அப்போ அவர் தலைவரை விடவா நம்பலாம்? அவரே சிபிஐ ரெடியா இருக்கிறாரு, ஜனநாயகன் பிரச்சனை பார்க்கிறாரு. அவரே இவ்வளவு தியாகம் பண்ணும்போது அதை விட 100 மடங்கு தியாகத்தை நாம பண்ணணும். நம்மளை நம்பிதானே தலைவர் வந்திருக்காரு போது தலைவருக்கு முன்னாடி களத்துல இவங்க போய் நிக்கணும், இவங்க இறங்கணும், மக்களை சந்திக்கணும், மக்களோட மக்களா இவங்க போய் நிக்கணும். சரிங்களா? எங்க தலைவருக்கு செல்வாக்கு இருக்குது, மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற அப்படியே ஒரு மமதில இருக்கக்கூடாது. அது தப்பு. ஏன்னா நாங்கெல்லாம் களத்தை பார்க்கிறோம். நாங்க எங்கேயோ நாங்க பெரிய மாளிகள் எடுத்துட்டு வரல. களத்துல சாதாரண மக்களோட மக்களா பழகிறவங்க நாங்கெல்லாம். சரிங்களா? விஜய்க்கு அபரிதமான செல்வாக்கு இருக்குது. அந்த செல்வாக்கை ஓட்டாக மாத்தணும். ஜனங்களே ஓட்டு போட்டுருவாங்க நினைக்கிறது தப்பு. ஓகே, நீங்க இறங்கி மக்கள் கிட்ட போய் இந்த ஆட்சியின் அவலங்களை, இந்த ஆட்சியின் அக்கிரமங்களை எடுத்து சொல்லணும். எல்லா இடத்துக்கும் விஜயே வந்து சொல்ல முடியாது. அவரே தமிழ்நாடு பூரா சுத்தி வந்துட முடியுமா? 214 தொகுதியும் அவர் என்ன சொல்றாரோ அந்த செய்தியை மக்கள் கிட்ட போய் வீட்டுக்கு சேர்க்க வேண்டிய பொறுப்பு தாவேகா தொண்டனுடைய பொறுப்பு. ஓகே, அதை இவங்க சிறப்பா செய்யணும். இப்ப வேட்பாளர்கள் வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அதுல 60 பேர் எடுத்திருக்காரு. அந்த 60 பேருமே பெரிய பணக்கார பின்னணி அது மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப நார்மலான வேட்பாளர் பட்டியல் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பணக்காரன்றது இல்லைங்க, சாதாரண ஆளா கூட இருக்கு. இல்ல, அப்ப பணம் செலவு பண்ணலாம் சார். தொகுதிக்கு பணமே பிரதானம் கிடையாது. அது திமுக அப்படி பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறான். அப்போ சாதாரண நீ நான்லாம் எப்பதான் வர்றது? புரியுதுங்களா? மக்கள் தாங்க ஓட்டு போட போறாங்க. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த பணத்தை வாங்கிக்கின்னு யாருக்கு ஓட்டு போடணும்ன்றத மக்கள் தான் தீர்மானிக்க போறான். அப்போ மக்கள் இதயங்களை பிடிங்க. இந்த ஆட்சியின் அவலங்களை மக்கள் கிட்ட கொண்டு போங்க. விஜய் எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார், இந்த அரசியலுக்கு வந்ததால அவர் எவ்வளவு தொல்லைகளை, இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். புரியுதா? தன்னுடைய சொத்தை வித்து கட்சி நடத்துறாரு. இவர் திரள் நிதி நடத்தி வாங்கி தொண்டங்கிட்ட பணம் வாங்கி ஒரு கட்சி நடத்தல. புரியுதுங்களா? விஜய் இழந்து கொண்டு வருகிறார், எல்லாத்தையும் நிறைய இழந்து வராரு. அதை எடுத்து சொல்லுங்க. இப்ப மட்டும் கிடையாது, இது அரசியலுக்கு வருவதற்கு முன்னாலேயே விஜய் மக்கள் பிரச்சனைகளுக்காக, மீனவர் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்தாரு, இலங்கை தமிழ் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்திருக்கிறாரு, பள்ளி மாணவிகளுக்காக உதவி செஞ்சிருக்கிறாரு, கல்லூரி பீஸ் கட்டி இருக்கிறாரு, 10ஆம் வகுப்பு 11 12 வகுப்புல எல்லாம் முதல் தேர்வு வாங்குகிற மாவட்டம் தோறும் முதல் மதிப்பெண் வாங்குறவங்க கூப்பிட்டு மரியாதை செஞ்சிருக்கிறாரு. புரியுதுங்களா? பால் அந்த பண்ணு உள்பட அந்த முட்டையின் பொருளா வச்சு அந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. மாவட்டம் தோறும் விலையில்லா உணவகங்களை நடத்தி கொண்டு வருகிறாரு. இப்படி விஜய் எவ்வளவோ செஞ்சிருக்கிறாரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. இத ரசிகனா இருந்து, அவருடைய தொண்டனா இருந்து உனக்கு தெரியும் இருந்தா அது போதாது. இத மக்கள் கிட்ட கொண்டு போகணும். தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட கொண்டு போய் இத்தனை நல்ல பல திட்டங்களை விஜய் வந்து தன்னுடைய சொந்த பணத்துல செய்திருக்கிறாருன்னு சேர்க்க வேண்டிய பொறுப்பு அந்த தாவேகா நிர்வாகிக்கு. புரியுது? அதை இவங்க சிறப்பா செஞ்சாங்கன்னா மக்கள் அவங்களுக்கு சிறப்பா வாக்களிப்பாங்க. கண்டிப்பா சார். நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. தேங்க்யூ.